நான் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நண்பர்களே, இலங்கையில் போர் நடந்துக்கிட்டு இருந்தது. நம்ம நிறைய தமிழர்களை அடித்தாங்க. அப்போம்லாம் முத்துக்குமார்னு ஒருத்தர் திருச்செந்தூர் பக்கம் வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டார். அந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர்கிட்ட சூசைட் பண்ணி இறந்தாங்க. தீயை வச்சு கொளுத்திக்கிட்டு இறந்தாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நானும் எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இலங்கை தமிழர்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் ஆத்திரப்பட்டிருக்கிறேன். அப்புறம் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் கூட எதையாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்காக உயிரை கொடுக்கணுன்னு நான் நினச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் தமிழ் பற்று உள்ளவன். அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் மேலே அவ்வளோ ஒரு பற்று. அப்படி இருந்த நான் எப்படி அதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணி எங்கள் ஊரில் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். பக்கத்து வீட்டில் வந்து அவங்க வீட்டுக்காரங்க. ஆனால் நாங்கள் என் பொண்டாட்டின் துணி காய போட்டால் துணி இந்த பக்கம் வருதுன்னு சண்டைக்கு வருவாங்க. தண்ணி வந்தால் தண்ணி இந்த பக்கம் வருதுன்னு சண்டைக்கு வருவாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் அவங்கள வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அவங்கக்கிட்ட என்னால் ஜெயிக்கவும் முடியல. அதே மாதிரி சரி இங்கே தான் இப்படி இருக்குது அப்படின்னு என் பொண்டாட்டியோடைய ஊருக்கு வந்து பக்கத்து ஊரில் வாடகைக்கு போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க தான். அவங்களும் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வருது, இங்கே அது வருது, இது வருதுன்னு எங்கள் கூட பயங்கரமாக என் கூட சண்டை போட்டாங்க. அவங்களையும் என்னால் சரிப்படுத்த முடியல, அவங்களையும் திருத்த முடியல. இந்த மாதிரி நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்ம ஜாதி, நம்ம சொந்தக்காரங்களே நம்மளால் திருத்த முடியல. எப்படி நம்ம வந்து பெங்களூருக்காரன் அடுத்த ஊருக்காரன் அவனை திருத்த முடியும்? இலங்கையில் வந்து அவன் சிங்களம், அவனை நம்ம எப்படி திருத்த முடியும்? இது கொண்டுட்டு வர முடியும்? சும்மா பேச்சு பேசலாம். நான் நினச்சா யானையை குதிரையை ஆக்கிடுவேன், குதிரையை பூனையை ஆக்கிடுவேன், புளியை எலி ஆக்கிடுவான்லாம் சொல்லுவானுங்க. சத்தியமாக அதெல்லாம் முடியாது. அது வந்து வெறும் பேச்சுக்கு இதாகும். ஆனால் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வர முடியாது. அதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது குலசேகரப்பட்டினத்தில் 2 வீடு இங்கிட்டு இருக்குது. 2 வீடு பக்கத்தில் இருக்குது. நடுவில் ஒரு சந்து. அப்போ வந்து ஒரு வீட்டோடைய வேப்ப மரத்தோடைய இலை வந்து கீழே விழுந்துருச்சு. உடனே அது வந்து அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருக்குது. விழவும் அந்த ஆள் வந்து கோவத்தில் மரத்தை வெட்டுங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி திட்டார் போல். உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு மகன் வந்த உடனே எப்பா இந்த மாதிரிப்பா பக்கத்து வீட்டுக்காரன் திட்டான் அப்படின்னு சொன்னோடனே அம்மாவை திட்டினோடனே அவனை ஆத்திரம் தாங்க முடியல. உடனே அருவாளை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை வெட்டிட்டாங்க. வெட்டினவன் இப்போ குலசேகரப்பட்டினத்தில் பெரிய வக்கீலாக இருக்கிறான். கொலை செஞ்சவன் வக்கீலாக இருக்கான். குலசேகரப்பட்டினத்தில் ஒரு கோனார் தான், கோனார்தரில் இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண இந்த தண்ணி வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வருது, இலை உதுறது, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்காக ஒருத்தனை அடிக்கவும் கூடாது, உயிரை எடுக்கவும் கூடாது. தயவு செய்து பக்கத்து வீட்டில் ஒற்றுமையாக இருங்க. நம்ம 100 வருஷம் வாழ போகிறது இல்லை, பாதியிலே போயிட போகிறோம். தயவு செய்து ஒற்றுமையாக இருங்க. எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு தப்பு செஞ்சால் குடும்பத்துக்கு தான் கேடு. உங்கள்